பன்னீர் மசாலாவுக்கே டப்பு தர மாதிரி நம்ம தக்காளி உருளைக்கிழங்கும் மசாலா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையானது என்னென்னா நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு சீரகம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, பூண்டு, மிளகாய் இவங்களை நல்லா வறுத்துட்டு தேங்காவோடு சேர்த்து மிக்சியில் வந்து மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் இவங்கெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். அவங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி வாட்ரு மிக்ஸ் பண்ணணும். வாட்ரு ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். அவங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றி ஆட் பண்ணணும். அதை ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கிராமத்து ஸ்டைலில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஸ்டைலில் தக்காளி குருமா ரெடிங்க. ஓகே, சுவையான குருமா ரெடி. ஓகே, பாய்.